பிட்டுக்கு மனசு வந்தது அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா? பிட்டுன்னா என்ன, நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சாப்பிட்டீங்களே, சுவாமி நிவேதனம் பண்ணின பிட்டு. இந்த பிட்டுக்காக யாச்சகம் பண்ணி முகிலா சாப்பிட்டுருக்கேன் இந்த பாட்டி கிட்ட சுவாமி. அப்படி அந்த பிட்டை சாப்பிடணுங்கிறதுக்காகவும் அவர் கைலாசத்துல கிடைக்காத பிட்டாங்க. வேற சுவாமியினுடைய சௌலபியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வந்த உன்னதமான லீலை இதழ் பற்றி வித்தரண லீலா ஸ்துதி அப்படின்னு நீலகண்ட தீட்சிதர், அப்பய தீட்சிதருடைய பேரன், ஒரு ஸ்துதியே பண்ணியிருக்காரு. அந்த ஸ்துதியில அவர் சொல்றார், ரொம்ப வியர்ந்து பாராட்டி பேசியிருப்பாரு. இந்த வித்தரண லீலா ஸ்துதியை கண்ணில் ஜலம் விட்டு அப்படி எழுது அந்த ஸ்துதியை பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பூதம், பூததரம், பூததமம் அப்படின்னு சொல்லுவார். சம்ஸ்கிருதத்துல தரதம பிரத்யம் அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ இங்கிலீஷ்ல சொல்லும்போது பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் குட் அப்படின்னா பாசிட்டிவ், பெட்டர் அப்படின்னாக்கா இங்கிலீஷ்ல சொல்றாங்க. குட்டோட உயர்ந்தது பெட்டர், கம்பேர் பண்றதுனால புரியுறதா? குட்டை விட சிறந்தது பெட்டர் அப்படிங்கிறது, அதனால கம்பேரிட்டிவ்னு பேர். பெஸ்ட் அப்படின்னா அதுக்கு மேல எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? அதனால குட், பெட்டர், பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா ஒரு விஷயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் தரம், அப்புறம் தமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கங்கையை பத்தி அவர் முதல்ல ஆரம்பிக்கிறார். கங்கை எப்பவுமே பரிசுத்தமானது இல்லையா? கங்கைக்கு மேல ஒரு சுத்தமான ஒரு வஸ்து அப்படிங்கிறது திருலோகத்திலையும் கிடையாது. அந்த பரிசுத்தமான கங்கை அதை விட ஒரு சமயத்துல பரிசுத்தமாச்சு. அதாவது என்ன சொல்றது, பரிசுத்தையும் பரிசுத்தமானது அப்படின்னு பூதம், பூத தரம் அப்படின்னு கொண்டு வர்றாரு. பூதத்தை விட உயர்ந்த பூத தரத்துக்கு கொண்டு போறாரு. எப்போ பூத தரமானச்சு அப்படின்னா, அது சுவாமியினுடைய சிரஸ்ல போய் உட்கார்ந்து போகுது. பவித்திரமா இருக்கக்கூடிய கங்கை சிவனுடைய சிரஸ்ல இருக்கும்போது சுவாமியே அதை தாங்கினர். ஒரு தலையில ஊறப்பட்ட வஸ்துக்கள் இருக்கு, இருந்தாலும் பாக்கி விஷயங்கள்லாம் இப்போ சர்ப்பதரன்னு சொல்றது இல்லை சரியா? தலையில சர்ப்பம் வச்சுட்டு இருந்தாலும் சர்ப்பம் ஒரு அலங்காரமா தான் இருந்துருக்கு, புரியுறதா? ஆனா கங்காதரன்னு சொல்றது கங்கையை தரிக்கிறார், புரியுறதா? கங்கையை பிரியப்பட்டவர் தாங்குறார், லோகக்ஷேமத்துக்காக தாங்கினார் அப்படிலாம் சொல்றோம். அப்படி சுவாமி தாங்கினதுனால, சுவாமியே தாங்கினதுனால பூத்த தரம் அப்படின்னு ஆகுது. பூத்த தமம்னு ஒண்ணு உண்டு. அது எப்போ அதை விட உயர்ந்த புனிதத்தை சுத்தியை அதை அடைஞ்சு கங்கை எப்போன்னா, மதுரையில சுவாமி இந்த பெட்டுக்கு மண் சுமந்த லீலையை பண்ணும்போது சேரு சகதியுமா இருந்த வைகை மண்ணை சுமந்து அந்த லீலையை பண்ணின போது அந்த மண் கூட இது பண்ணிட்டு சேர சகதியமா உள்ள அந்த இது வைகை ஜலத்தோடு அப்படி தூக்கின தலையில வச்சுட்ட போது, அப்படி சுவாமி வைகை மண்ணை, வைகை தான் கங்கை, கங்கையை தான் கங்கை நதி, கங்கா நதி தான் மதுரையில வைகையா பிரவகிக்கிறது. இப்படி தாங்கினதால அதுக்கு மேல ஒரு சுத்தியானது அதுக்கப்புறம் ஏற்படவே இல்லை. அதுதான் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி பூத்த தமம் அப்படின்னு கொண்டு போறாரு நீலகண்ட தீட்சிதர். அந்த அளவுக்கு அந்த விற்பரண லீலா ஸ்துதியில அவர் அந்த மண்ணை சுமந்த விஷயத்தை, அந்த விஷயத்தை அவ்வளோ ஸ்லாகிச்சு சொல்றாரு. இதனுடைய சாரம் என்ன, எப்படி சுவாமி இந்த லீலையை பண்ணார் அப்படிங்கிறத குடும்பமான வரைக்கும் சுருக்கமா பார்க்கலாம். பிறக்கும்போது பிறந்த அப்பா அம்மா வச்சு பேர் மாணிக்க வாசகர் கிடையாது, ஆதபுரீஸ்வரன் தான் பேர் வச்சாங்க. தெரிஞ்சுதா? திரு ஆதவூர், சந்தியனால திரு ஆதவூர் அப்படின்னு ஆகும். அந்த வாதூர் அப்படிங்கிறது மதுரைக்கு பக்கத்துல இப்போ இருந்துருக்கு, உத்தமமான க்ஷேத்திரம். அந்த வாதூர்ல தான் பிறந்தார். திருவாதூர்ல பால்யத்திலேயே சதுர்வேதங்கள்லையும் தர்க்கம், மீமாம்சா சாஸ்திரம், இந்த மாதிரி வேதோக்தமான சாஸ்திரங்கள்ல மகா நிபுணரா விளங்கு. அவருக்கு தெரியாத கலைகளே கிடையாது. அப்படிங்கிறவளுக்கு 16 வயசுலயே எல்லாத்துலயுமே மகா கட்டிக்காரரா இருந்தார். சாமானிய தர்மசாஸ்திரத்துல இருந்து தர்க்க சாஸ்திரம், மீமாம்சை வரைக்கும் எல்லாத்துலயுமே கரகண்டு. இது தவிர ராஜநீதி, என்ன அர்த்தசாஸ்திரம், அஸ்வசாஸ்திரம், என்னென்னலாம் உண்டோ ஒரு ராஜாவுக்கு மந்திரியா இருக்கக்கூடிய எல்லா குவாலிபிகேஷனும் அவருக்கு இருந்துச்சு. இதை பார்த்து சந்தோஷப்பட்டு மதுரை ராஜா அரிமர்தன பாண்டியன் அவர் தனக்கு அமைச்சரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி
அவரை தன்னோட அமைச்சரா ஆக்கிக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா அந்த அரசாட்சி பயன்படுத்தி சுருக்கமா தான் சொல்லிடுவாரு. அந்த மாதிரி சமயத்துல ராஜாவுடைய படைகள், மதுரையினுடைய பாண்டியராஜாவுடைய படைகள்ல யானை, குதிரை, இந்த மாதிரி படை பலத்துல இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் வயசாகிறதுனால அது போய் கதி அடைஞ்சிடும் இல்லையா, சிவகதி அடையிறது இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணு இதுவா இருக்கிறதுனால ஒன்றும் சரியா வரல. புதுசா மொத்தமா எல்லாத்தையும் வாங்கினா தேவலாம், இல்ல ரொம்ப தரமான அஸ்வங்கள் இதெல்லாம் வாங்கணும் நம்ம அப்படின்னு முடிவு பண்றான். அந்த பொறுப்பை வாத இந்த வாதவூரர்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்க தான் கெட்டிக்காரன், நீங்க பொறுப்பேற்றின அவசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரி பண்றனே அப்படி ராஜாவனுடைய ஆஜ்ஞையா அதை எடுத்துக்கிறாரு அவர். ஆனா அவருக்கு என்ன தோன்றது அப்படின்னாக்கா, இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் வருது. பாண்டியராஜா என்ன பண்றான், ஹரிபரதன பாண்டியன் ஒரு பெரிய தனகோஷத்தை, எக்கச்சக்கமான செல்வங்கள், பொண்ணும் பொருளும் மணி எல்லாமே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, நீங்க தான் இதுக்கு பொறுப்பு, இதை இது பண்ணி இதுக்கு பதிலாக குதிரை வாங்கி வந்துருங்க, என்னென்ன உண்டோ நல்லா பரீட்சை பண்ணி நல்லா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. மதுரையிலேருந்து கிளம்பி கிழக்கு பக்கம் உள்ள சமுத்திர நதி தீரத்துக்காக போறார். அப்படி போகும்போது அங்க அந்த திருப்பெருந்துறை ஸ்ரீ மகாஸ்தானம்னு பேரு புராணப்படியா இருக்கு. தற்காலத்துல திருப்பெருந்துறைன்னு சொல்றது, ஆவடையார் கோவில்னு சொல்றது. அந்த இடத்துக்கிட்ட போகும்போது மனம் ரொம்ப சாந்தமாகிறது, பிரசாந்தமாகிறது, அப்படியே மனசு ரொம்ப லயிக்கிறது. பார்த்துட்டே இருக்கும்போது சுவாமி ஒரு யோகியா அவருக்கு அனுகிரகம் பண்றார், அவருக்கு தீட்சை கொடுக்குறார். சுவாமியே சிவ தீட்சை பண்றதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா, சாதாரண விஷயமே இல்லை. அவருக்கு ஸ்தூல பஞ்சாட்சரம், சூட்சம பஞ்சாட்சரம் இது எல்லாமே உபதேசம் பண்ணி, எங்கேயும் போயிடாத, உன்னால ஆக வேண்டிய காரியம்லாம் இருக்கு, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி மறந்து போயிட்டார் சுவாமி. அப்படியே ஆனந்தத்துல திளைக்கிறார் வாதவூர். ஏன்னா சுவாமி என்ன உபதேசம் பண்ணியிருக்காரு, இதுக்கு மேல அவருக்கு ஜென்மால் ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை. பூர்ணமான ஞானம் வந்துருக்கு, லோகத்து மேல பூர்ணமான வெறுப்பு வந்துருக்கு, சம்சாரத்து மேல எல்லாமே நஸ்வரம், சாமி மாத்திரம்தான் சத்தியம், சிவகிருபாய் பூர்ணமான ஆனந்தத்தில் தலைச்சு இருக்காரு. ராஜா கொடுத்த தனத்தெல்லாம் என்ன பண்ணினார், அப்படியே செலவு பண்ணி அங்க சுவாமிக்கு கோவில் கட்டி, அந்த இடத்துல ஆத்மநாதர்னு சுவாமி இருக்காரு, அரூபமான சுவாமி. இப்பவும் போய் பார்த்தாக்க சுவாமி நல்லா தரிசனம் பண்ணலாம். அற்புதமான கோவிலை கட்டி, கோவிலுக்கு உண்டான கோவில் கட்டினா போறோமா, நிஜப்படி நடக்கிறதுக்கு உண்டான தர்மங்கள்லாம் பண்ணணுமா, எல்லாமே பண்ணிட்டு செஞ்சுன்னு வந்துட்டு இந்த சுத்தி அந்த மனுஷாலாம் இருக்கா இல்லையா, இவர் கூட ஒரு சைன்யம் வருமானம், அமைச்சரா இருக்கிறதுனால குதிரையை வாங்குறதுக்காக ராஜா பணியாட்கள் ஏவலாளிகள் எல்லாம் கூட அனுப்புறான் இல்லையா. இவாள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டார், ஆடி மாசம் வாக்குல குதிரை எல்லாம் வரும், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவள்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. நான் பார்த்து அழிச்சு வந்துடுறேன், முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சுட்டார், போயிட்டான்லாம். இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் ராஜா தன்னுடைய பிரத்தியாள் மூலமா, வேலைக்காரர்கள் மூலமா கேட்டு தெரிஞ்சுட்டு பயங்கரமான கோபத்தை அடையாரு. இது எப்படி, நான் குதிரை வாங்குறதுன்னா பணம் கொடுத்துருக்கேன், அவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி எப்படி அவர் செலவு பண்ணலாம் சொல்லி அவரை இழுத்துட்டு வாங்க சொல்லி சொல்றாரு. உடனே அவர் ஆயிடுச்சுன்னு வர்றாரு. இந்த சமயத்துல வாதபுரியில் திருவாதூரருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் நீங்க சொன்னால்தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் நானு, நீங்கதான் அனுகிரகமும் பண்ணினேன் அப்படின்னு மனசால நினைச்சு தியானம் பண்றாரு. அவர் திருவாச்சகமும் பாடுறார், சுவாமி ஒண்ணுக்குள்ள அனுகிரகம் பண்றாரு அவருக்கு. கவலையே படாத, நான் குதிரையெல்லாம் அழிச்சுன்னு வரேன், குதிரை வரும், நீ போய் ராஜாட்ட சொல்லு, ஆவணி மூலத்தை நீக்கி குதிரை எல்லாம் வரும் அப்படின்னு ராஜா கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ராமே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போறார். அங்க போய் ராஜாட்ட சொல்றாரு, இதெல்லாம் நடந்திருக்கு, அதனால குதிரையெல்லாம் வந்துடும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு வாக்கு கொடுக்குறாரு. திருவாதூர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு சாமி ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் படத்துக்கு போயிட்டார். ஆனா குறிச்ச தினத்துல குதிரையும் வரல, ஒன்றும் வரல. ராஜாவுக்கு இருக்கிறதுக்கு கோபம் ஜாஸ்தியா இருக்கு. என்னென்ன விதத்துல அவரை சித்திரவதை பண்ண முடியுமோ அந்தந்த விதத்துலையும் பண்ணுங்க, நான் என்ன தனத்தை கொடுத்தனோ அது திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி அவரை அடிக்கிறது, இன்னும் எந்த விதத்துலலாம் அஹிம்சை பண்ண முடியுமோ எல்லாம் பண்ண சொல்லி தன்னுடைய படை வீரர்களுக்கு உத்தரவிடுறான். யாரை ஹிம்சை பண்ண சொல்லி, திருவாதூர்ல ஹிம்சை பண்ண சொல்லி. அந்த மாதிரி அந்த ஹிம்சையை ஆரம்பிச்சுக்கிட்டவர். ரொம்ப பரிசிரமப்பட்ட, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் சுவாமியை பிரார்த்திச்சுக்கிறார். இவர் பிரார்த்திச்சிருந்த உடனே சுவாமி அங்கேருந்து
குதிரைக்காரனா அவர் கைலாசத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய சிவகணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பல பேரா மாத்தி அது மதுரையில பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுல இருக்கக்கூடிய நரிகள் எல்லாம் வரியாக்கி, வரின்னா என்ன, குதிரை, பல விதமான குதிரைகளை ஆக்கி பிரம்மாண்டமான குதிரை சைன்யத்தோடு அப்படியே கவர்ச்சிகரமா சுவாமி உள்ள வரும். உள்ள பெரிய சைன்யம் வந்ததுனால ஹரிமர்தன பாண்டியனுக்கு இதுல யார் ஹைட்டுன்னே தெரியல, யார் தலைவர்னே தெரியல. இது யார் தலைவர்னு மாணிக்க வாட்சி கேட்கிறார். அவரு கொண்டு என்ன தெரியும், அவரு இவன மாதிரி தானே புதுசா தானே பாக்குறாரு, அவர் குதிரையை வாங்கினார். அதனால அப்படிங்கிறார் தெரியலங்கிறார். அவங்களே ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறாரு, யாருப்பா அவங்களுடைய ஹெட் யார் அப்படின்னு கேட்டாக்க ஒருத்தரை காட்டுறா வந்து நிக்கிறார். சுவாமி தான் சாட்சாத் கைலாசத்திலேருந்து இறங்கி வந்து குதிரைக்காரனா வந்து ஹரிமர்தன பாண்டியன் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி குதிரையெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீ எந்த அளவுக்கு இந்த குதிரை வாங்கறதுக்கு தனத்தை கொடுத்தியோ, பெரிய செல்வத்தை கொடுத்த இல்லையா, அத மாதிரி 2 மடங்கு என்னது மதிப்புள்ள குதிரைகள் இதெல்லாம். அதனால சாமானியமா வேற யாருக்கும் கிடைக்காது. இந்த ஹரிமர்தன பாண்டியனுக்காக நான் இந்த குதிரையை கொண்டு வரல. பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு திருவாதூரர்னு, இவர் என் மேல வச்ச நம்பிக்கையினால நான் இது கொண்டு வந்திருக்கேன், வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு இப்படி பேசுறாரு. குதிரைக்காரனா வந்த சுவாமி, சுவாமி இல்லையா அவர், எப்படி வேணா பேசலாம். அதனால இப்படி பேசுறாரு. ராஜாக்கு வந்து அப்படி பாக்குறான், என்ன நடக்கிறதுன்னா ஜீரணிச்சிக்க முடியல, அவனால புரிஞ்சிக்க முடியல. வேணா உங்களுக்கு வாண்டான்னா நீங்க சொல்லுங்க, நீங்க கேட்ட மாதிரியான ஒரு பங்கு தனத்தை, அந்த செல்வத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் குதிரையை நான் திருப்பி வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். யாரு, குதிரைக்காரர். அந்த அளவுக்கு குதிரைகள் மேல நம்பிக்கையோட பேசுறாரு. அவர் சிருஷ்டிச்ச குதிரை தானே, அதனால நம்பிக்கையோட பேசுறாரு. ராஜா வந்து வாங்கிக்கணும்னு ஆசையா, குதிரையெல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, அந்த மாதிரி ஜாதி குதிரையெல்லாம் பார்த்ததே இல்லை. குதிரையை பத்தி அவர் அறிமுகப்படுத்துறார். ஒரு குதிரையா இது பண்ணி இந்த குதிரைக்காரரா இருக்கக்கூடிய சுவாமி ராஜா இது பண்றாரு. குதிரையுடைய லட்சணம் என்ன என்ன, அது எங்கெங்க மச்சம் இருக்கு, அது இன்னும் வெவ்வேறு விஷயங்கள் எப்படி, இந்த இடத்துல இப்படி இருந்தாக்கா அது எப்படி பழகும், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் ராஜாக்கு சுவாமி சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் நாளைக்கு இருக்காது, அஸ்வஹா அப்படின்னு. ஸ்வஹனா நாளைக்கு சமஸ்கிருதத்துல இல்லையா, நாளைக்கு இதெல்லாம் இருக்காதுன்னு அர்த்தம். அதனால குதிரைக்கு அஸ்வம்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவா. புரியுறதா? அஸ்வஹா சொன்னதுல 2 அர்த்தம். அந்த அர்த்தம் சுவாமிக்கு மாத்திரம்தான் புரியும். ஏன்னா நாளைக்கு இதெல்லாம் நிறைய போகிறது, இதை இருக்கவே போறது இல்லை. அதனால ராஜாட்ட அவ்வளோ அப்படியே பேசுறாரு. அப்படியே ராஜா உருகிடாம போல இருக்கு ஹரிமர்தன பாண்டியன். அப்படி பேசுறாரு சுவாமி. அஸ்வா நாளைக்கு இருக்காதுலாம் அப்படிங்கிற உடனே சரின்ட்டு குதிரை கயிறு மாத்துற வரைக்கும் தான் இந்த விஷயங்கள்லாம். கயிறு மாத்துறதுன்னு ஒரு சம்பிரதாயம், மாடு குதிரை எல்லாம் வாங்குறவங்க இந்த கயிறை மாத்தி உங்க கையில போயிட்டு அப்படின்னாக்கா என்ன நடந்தாலும் உங்க பொறுப்பு, அதுக்கப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு சுவாமி. சரின்னு அந்த குதிரைய வாங்கிக்கிறார். ரொம்ப சந்தோஷமா எல்லாம் இது பண்ணிட்டு அவர் வாதபுரீஸ்வரர் திருவாதூரை மறுபடியும் கூப்பிட்டு உங்களை தண்டிச்சதெல்லாம் இது பண்ணி மன்னிப்பு மாதிரி கேட்டுட்டு, இவரை பத்தி தப்பா நீங்களாம் கோல் சொல்லி விட்டுட்டேல் அப்படின்னு படை வீரர்களையும் கண்டிச்சு எல்லாரும் வீட்டுக்கு அமைச்சிட்டார். குதிரையெல்லாம் பத்திரமா லாயத்துல கொண்டு போய் கட்ட சொல்லிட்டார். சுவாமி என்ன பண்ணார், ஆனந்தமா கோயிலுக்கு போய் நேரம் மூலஸ்தானத்துல போய் மறைஞ்சிட்டார். சுந்தரேஸ்வரர் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ராத்திரியில இந்த குதிரை எல்லாமே மாய குதிரை தானே, இதுவுமே ஒரிஜினல் குதிரையானோம், சத்தியமான குதிரைகள் கிடையாது இல்லையா. சுவாமியினுடைய சங்கல்பத்தினால எல்லா குதிரையும் பழையபடி நரி ஆயிடுச்சு. நரியானது சும்மா இல்லை, இல்ல நரியாகி வம்சம்ன்றது குதிரலாயத்தை. அதை பார்த்த அந்த காவலாளிகள் அதுக்கு உண்டான உடையெல்லாம் நடுங்கி போயிட்டாங்க. நரினா ஓனாயும் சிங்கம் கலந்த மாதிரி அப்படிலாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சது. இது மதம் பிடிச்ச மாதிரி இது பண்ணி அங்க இருக்கக்கூடிய நல்ல நல்ல குதிரைகள் இல்லாம கடிச்சு, நல்ல நல்ல யானைகள் பிராணிகள் இல்லாம கடிச்சதுல அதெல்லாம லாயத்தை பிச்சுன்னு எல்லாமே ஓடி போய் காட்டுக்கு போயிடுத்தலாம். இந்த நரிகளும் கடிச்சு சும்மா இல்லாம ஊருக்குள்ள புரிஞ்சு தன்னால் ஆனது என்னென்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ எல்லாம் தம்சம் பண்ணிட்டு எல்லா நரியும் காட்டுக்குள்ள போய் மறைஞ்சு போயிடுது. அங்க இருக்கிற நல்ல மிருகங்களும் காட்டுக்கு போயிடுது, எதுவுமே மிஞ்சல. பார்த்தா ராஜா வந்து பாக்குறேன், என்னடா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி வசதியா இருந்து இப்போ ஒண்ணுமே காணுமே, இருந்த இடமே தெரியல, எல்லாமே இப்போ வந்து ஏதோ பெரிய சமாச்சாரம் நடந்திருக்கே.
அது ஒரு அப்பேற்பட்ட ஒரு இது பண்ணியிருக்காரு, தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை அழைச்சிட்டு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவரை ஹிம்சை பண்றாரு. அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறார். ஏன்னா அவர் விரக்தி, என்ன சொல்ல, சுவாமி மாத்திரம் தான் அப்படிங்கிற இதுக்கு வந்ததுனால எது நடந்தாலும் சுவாமியினுடைய சங்கல்பம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தெரிவிச்சுக்கிறார், இப்படிலாம் நடக்கிறது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. இவ்வளவு சமாச்சாரம் நடக்கும்போது அவரை டார்ச்சர் பண்றாரு. திரும்ப அவர்கிட்ட அந்த தனத்தெல்லாம் வாங்கணும், அவரை ஹிம்சிங்கோ, திருவாத போற அப்படின்னு சொல்லி படை வீரர்கள்லாம் உத்தரவிட்டு அந்த மாதிரி நடக்கிறது. அதுல ஒரு அங்கமா என்ன பண்றா, வைகை நதியில சுடு மணல்ல நிக்க வைக்கிறேன். மத்தியான வேலையில ஆத்து மணல்ல யாராலையும் நிக்கவே முடியாது, நடக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் நடந்து பார்த்துருக்கேன், பல பேர் நடந்து பார்த்துருப்பா. ரொம்ப சிரமமான விஷயம். அதுல நிக்க வச்சுட்டா, பிடிக்கிற மணல். அது ஒரு சிரமமான அனுபவம். அந்த மாதிரி பண்ணின உடனே சுவாமியினுடைய கிருப்பையினால என்ன ஆகுறது, மதுரையில வைகையில வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது. சாமான்யமா வரும், அது ஊருக்குள்ள புகுந்து ஊரே தம்சம் பண்ற மாதிரி பிரம்மாண்டமான பிரவாகமா வரும் வைகையினுடைய பிரவாகம். யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. ஹரிமரத்தின பாண்டியன் என்ன பண்றான், ஒரு உத்தரவு ஒண்ணு போடுறாங்க. எல்லாரும் அவாவா வீட்டுக்கு ஒரு ஆள் வீரமோ எந்தெந்த அளவு முடியும் பிரபுக்களா இருந்தா நிறைய பேர் அனுப்புவோம். வீட்டுக்கு ஒருத்தராவது வந்தா நிறைய உடைக்கிற கைங்கரியத்துல எல்லாரும் பங்கு எடுத்துக்கணும். ஒருத்தரால செய்ய முடியாது, சைன்யம் போராது, பாண்டியராஜாவோட சைன்யம்லாம் போராது, ஊரே போயிடும் போல இருக்கு மதுரையே அப்படின்னு இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு பார்ட் பிரிச்சு கொடுத்து இது செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி இது பண்றோம். அப்ப அங்க வந்தி அப்படின்னு ஒரு கிழவி, வயசான பாட்டி, அவளுக்கு பங்காளி கிடையாது, பெத்தவா இல்லை, பிள்ளைகள் ஒருத்தருமே இல்லை, ஒண்டி கட்டியா இருக்கா. இவளால போய் வேலை செஞ்சு மதுரையில வந்து வைகையில கரை அடைக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. நடந்தாலே விழுந்துடும், அந்த மாதிரி இருக்கா. அவர் தன்னுடைய வேலை எப்படி செய்யறது, யார் விட்டு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஆட்கள்லாம் வந்து சொல்லிட்டு போயிட்டான், வந்தே ஆகணும், இல்லை உனக்கு பதிலாக யாராவது அனுப்பு அப்படின்ட்டு. அவளுடைய பங்கு 30 அடி அடைக்கணும் கரையில். அவள் வந்து ஒரு பாடசாலை முறை மாதிரி இந்த இடம் அப்படிங்கிறப்ப இத்தனை லெங்க்த்து அப்படிங்கிறப்பெல்லாம் கொடுத்துட்டான் ராஜா. இது பண்ணி தந்தது 30 அடி எப்படி அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விசனப்பட்டு இருக்கும்போது சுவாமி வந்து நல்ல கட்டுமஸ்தான ஆளா வந்து அவருடைய அந்த வந்தியோட வீட்டுக்கு வந்து வேலைக்காரனா வந்து செய்யறாரு. உனக்காக நான் வேலை செய்யறேன், என்ன கொடுப்ப அப்படின்னு, என்னால பிட்டு தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி வயிறார சாமி அவள்கிட்ட நிறைய பிட்டை வாங்கி வாங்கி சாப்பிட்ற. கொஞ்சம் கூட அவளுக்கு கூட மீதி வைக்காத அளவுக்கு யாச்சகம் பண்ணி பிட்டை சாப்பிட்டு அங்க போய் இவளுக்காக வேலை செய்ய. எப்படி வந்தாருன்னா சுவாமி, அவருடைய கபாலம் இருக்கு இல்லையா, எப்பவுமே கபாலம் தானே வச்சுட்டு இருக்காரு. அந்த கபாலத்தை தான் அந்த கூடையாக்கின்னு வந்தார் அவர். ஒரு கையில பரசு வச்சுட்டு இருக்காரு, சோமாஸ்கந்தர் கையில பரசு இருக்கும் பார்த்துருப்பேன். அந்த பரசுவை தான் கோடாலி ஆக்கின்னு வந்தார். அவர் கையில இருக்கக்கூடிய கோடாலிய வந்து மண்வெட்டியாகவும் கபாலத்தை வந்து அந்த மண்ணல்ற கூடையாகவும் ஆக்கின்னு வந்து இப்படி பிச்சை கேட்டார் அவர்கிட்ட வந்து, விட்டு கொடு எனக்கு, உனக்கா வேலை செய்யறேன் அப்படின்னு. எப்பேற்பட்ட பாக்கியவனா இருக்கணும் அந்த பாட்டி. அவளும் வயிறார போடுறான். அவளுக்கே மிச்சம் மீதி வைக்காத அளவுக்கு இவர் விட்டு சாப்பிட்டு போனார். அவர் குர்ரா குர்ரா அப்படின்னு கீழே சிந்தெல்லாம் வச்சு நக்கிட்டு போனாரா சுவாமி. சிந்தினது கூட விட்டு வைக்காம இப்படி சாப்பிட்டாராம். எல்லாம் பண்ணினார். அங்க போய் வேலை செஞ்சாருன்னா அதான் கிடையாது. எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ண முடியுமோ வைகை கரையில அவ்வளவு தூரம் பண்ணினார். தானும் வேலை செய்யாம இருக்கிறனுடைய வேலையை கெடுத்து ஏதாவது பண்ணி இது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. நாங்க அவள்கிட்ட சொல்லிவிடுவோம், ராஜாட்ட சொல்லிவிடுவோம் அப்படின்னாரு. ராஜாட்ட வந்து ராஜாவுக்கு நான் பயப்பட மாட்டேன், ராஜாவை தான் எனக்கு பயப்படணும். வேணும்னா போய் பாண்டி ராஜாட்ட நீ சொல்லிக்கோ, ராஜாவுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாராம் அவன். யாரு, கூலியாளா வந்து சுவாமி. உன்னை இவ்வளவு திமிரா உனக்கு, எவனுக்குமே அடங்க மாட்டேங்கிறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது நிறைய சொல்லுவா. இந்த அவர் பண்ணின இது எல்லாம் ஒழுங்கா கரை யாரா அடைச்சி வச்சிருப்பான், நீச்சல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வேணும்னே அதை தட்டி விட்டுட்டு மறுபடியும் அந்த பக்கம் ஜலம் உள்ள வர மாதிரி பண்றது. இல்ல ரொம்ப தூரம் பிரவாகத்துல உள்ள போயிட்டு காப்பாத்துக்கடான்னு உள்ள போய் அங்க மறைஞ்சிடுறது. போயிட்ட போறானே இவன் அப்படின்னு 4 பேர் அவன் போயிட்டு இருப்பான் வெள்ளத்துல, தம் கட்ட முடியாம பிரவாகம் ஜாஸ்தி போயிட்டு இருக்கோம். ஒரு இன்னொரு பக்கமா கரைக்கு வந்து நான் இங்க வந்துட்டேன், நீ அங்கடா பண்றேன் அப்படின்பாரு. இப்படி
ஃபுல்லா வெறும் விளையாட்டாவே பண்ணிட்டு இருந்தார். அங்க வேலை கெட்டு போறது இதனால. எல்லாம் ராஜாட்ட போய் சொல்ல, ராஜா நேர்ல வந்து பார்க்கும்போது ஜம்முன்னு அவர் மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. விட்டார் ஆஃபீஸ் வந்து வேலையே செய்யாம. ராஜா கோபம் தாங்காம வந்து அந்த பொன் பெரம்பால சுவாமியை அடிக்கிறாங்க. அடிச்சு சுவாமியோட முதுகுல அடிச்சா உடனே சுவாமி மறைஞ்சு போயிட்டார். அடிச்ச உடனே சுவாமி அடியை வாங்கிட்டு மறைஞ்சு போயிட்டார். அந்த அடியினுடைய பிரபாவம் எல்லாரும் முதுகிலையும் விழுந்து, ராஜா முதுகுல விழுறது, அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் முதுகுலையும் விழுறது. எல்லாரும் ஆண் கத்துறான். ஆனா அடி வாங்கியும் மறைஞ்சு போயிட்டார் சுவாமி. யாரோட ஆள்டா இது, என்ன நடக்கிறதுனே புரியல, நமக்கு இவன் அடிச்சா நமக்கு வலிக்கிறது, எங்க இருந்து வந்தாயம் அப்படி ராஜா கிட்ட அந்த வந்தி எல்லாரும் கை காட்டுறாங்க. இந்த பாட்டிக்கு தான் கூலிக்காரனா வந்தா அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட வந்திக்கிட்டு போய் கேட்குறான். வந்திக்கு என்ன நடக்கிறதுனே புரியல, ஏன்னா அவன் வீட்டுல என்ன இருக்கா எதுவுமே தெரியாது. உடனே சுந்தரேஸ்வரர் மனசால தியானம் பண்றா, என்ன நடக்கிறதுனே புரியல, ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே சுவாமி ரிஷபாரூடரை எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாரு. அந்த இடத்துல காட்சி கொடுத்து எல்லாருக்கும் பூரணமா அனுகிரகம் பண்றாரு. மதுரையில வெள்ளத்தை வரவேற்றவன் நான் தான். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்ரீ மகாஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இந்த வாத ஊரருக்கு சிவதீட்சை கொடுத்து பூரணமா அவருக்கு சிவானுகிரகத்தை பண்ணினது நான் தான். அவரை கோயில் கட்ட வச்சது நான் தான். எல்லாத்துக்கும் மேல அந்த இந்த என்ன உங்க பாஷையில சொன்னாங்க, டுபாக்கூர் குதிரை கொண்டு வந்த ஆளு நான் தான். தெரிஞ்சுதா? நிறைய வரியாக்கி அந்த வரிகளை மறுபடியும் நரியாக்கி இத்தனை சமாச்சாரம் பண்ணினமும் நான் பண்ணினது நான் தான். அதே மாதிரி இவளுக்கு வேலைக்காரனா வந்து இவகிட்ட விட்ட யாச்சகம் பண்ணி சாப்பிட்டு எல்லாம் உங்களுக்காக இது பண்ணிடுறது நான் தான். அப்படி சொல்லி இப்படி சொல்லி முக்கியமான விஷயம், சாமி காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி வைகை இப்படி திரும்பி பார்க்குறா. வைகை சரியாயிடுச்சு உடனே. ஃபர்ஸ்ட் வந்தியோடைய 30 அடி பாகம் அடப்பட்டு இருந்தது. எல்லாருடைய பாகமும் சரியாயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல வைகை நதி வந்து பழையபடி ஆயிடுச்சு, சீராயிடுச்சு. பிரவாகம் வந்த மாதிரியே தெரியல, எல்லாமே ரொம்ப சச்சமா அமைதியாயிடுச்சு. பண்ணினது அயோக்கியத்தனம், ஆனா நடந்தது நல்லது அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் போது சுவாமி வந்து ரிஷபாரோட காட்சி கொடுத்து இவ்வளவு விஷயத்த சொல்லி அனுகிரகம் பண்ணி இனி ஏற்பட்ட ஒரு லீலையை பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணினோம். அதனால நீ அவரை மறுபடி இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இவருடைய ராஜாங்கத்துக்கு அவருடைய ராஜாங்கத்துக்கு கழிச்சு போய் இவரை சரியானபடி கௌரவிச்சு இது பண்ணிக்கோ அப்படின்னு அரைமரத்தின பாண்டியனுக்கு சுவாமி வந்து புத்தி சொல்றாரு. கதறான், ஐயோ இப்ப ஏற்பட்ட மகாத்மாவை இப்படி எல்லாம் பாடாப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அங்கேயே நீங்க மறுபடியும் நீங்க பழையபடியே எனக்கு வந்து சுவாமி அடைஞ்சு போயிடுறாரு. அவர் அரசவை கூப்பிட்டு எல்லாம் பண்ணி தப்பு பண்ணிட்டேன், பழையபடி நீங்களே மந்திரியா இருங்கோ அப்படின்னா. எல்லாத்துக்கும் மேல என்ன கிடைக்கணுமோ கிடைச்சிட்டு சுவாமி மூலமாவே தீட்சை கிடைச்சி எனக்கு பேரின்பம்ங்கிறது ஏற்பட்டு. அதனால இனிமே நான் உன்னுடைய ராஜசபையில இருந்து நான் பண்ண போறது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுவாமி அங்கங்க எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் வர சொல்லி எனக்கு ஆஜ்ஞா பண்ணியிருக்காரு. உள்ளுக்குள்ள பல க்ஷேத்திரங்களுக்கு போய் நான் தரிசனம் பண்ண போறேன். முதல்ல அதுல சிதம்பரத்துக்கு தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. சரியா? இது வரைக்கும் மாணிக்க வாசகருங்கிற பேரே நம்ம இதுல உபயோகப்படுத்தலை. திருவாதூரன் தான் நான் சொல்லி வந்திருக்கேன். மாணிக்க வாசகருங்கிற பேர் எப்போ வந்தது அப்படின்னா, இது வரைக்கும் மிருத்பரண லீலா முடிஞ்சு போச்சு. சரியா? இந்த மிருத்பரண லீலா அப்படிங்கிறது இந்த பிட்டுக்கு மண் சுமந்த வைபவம் அப்படிங்கிறத நாம் சுத்தமா பார்க்கணும். அதுக்காக என்னென்னலாம் சுவாமி பண்ணினார் அப்படிங்கிற விஷயம். இந்த மாணிக்க வாசகர் அப்படிங்கிற சமாச்சாரம் எப்படி நடக்கிறது அப்படின்னா, இவர் சிதம்பரத்துக்கு வரும்போது ஊருக்குள்ள நேரம் வரல. ஊருக்கு வெளியில இருந்த காடுகள்ல விலங்கோடு விலங்கா தங்கியிருந்தார். பாக்கி மிருகங்கள் மாதிரி தானும் ஒரு விலங்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுக்குள்ள பேசாம இருந்தார். ஊருக்குள்ள வரவே இல்லை. அங்கே இருந்துட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு வேற விதமான கஷ்டம் வந்து சிதம்பரத்துக்கு உங்க பௌத்தாளுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாகுது. இருக்கிற சைவன்லாம் சைவன் அத்தனை பேரையும் ஒழிச்சு கட்டிட்டு எல்லாரையும் பௌத்தனா ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட ரொம்ப விகரசா உள்ள வந்தாங்க பௌத்தாள். அதுல வந்து துஷ்பிரச்சாரம் வேற, சுவாமியை பத்தி இழிவா பேசுறது. கபாலமாலை வச்சுட்டு இருக்கார், அப்புறம் சர்ப்பத்தை இது பண்ணியிருக்கார், புலித்தோலை ஆடையா வச்சுட்டு இருக்கார், இவரெல்லாம் கடவுளே கிடையாது, இப்படி ஒரு சாமியே கிடையாது, நீங்கெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. சைவமா பௌத்தமா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நிரூபணம் பண்ணணும். நீங்கெல்லாம் நிரூபணம் பண்ணலை அப்படின்னாக்க
சித் சபை இருக்கு இல்லையா, நடராஜா இருக்கக்கூடிய சித் சபை, அதையே பௌத்த விஹாரமா மாத்திடுவோம் நாங்க அப்படின்னு டெட்லைன் கொடுத்துட்டாங்க. புரியுறதா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தது, ராஜாங்க ரீதியா வேற வேற ஒரு சப்போர்ட் இருந்தது. இப்படி பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு 7 நாள் இல்லையா, இந்த 7வது நாள் முடிகிற போது யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இவனை கூப்பிட்டு எப்படி பேசுறதுன்னே புரியல முதல்ல. யாருக்கு எப்படி இவனுக்கு புரிய வச்சு அதை நிரூபணம் பண்றதுங்கிறதுல சிக்கல் வந்துருச்சு. தெரியல என்ன பண்றதுன்னு. அப்ப எல்லாரும் சுவாமிகிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். இப்போ வந்து சுவாமி சொல்றாரு, அசரீரியா சொல்றாரு, வெளியில காட்டு போங்க, காட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, மாணிக்க வாசகர்னு பேர் அவருக்கு, அவரை நினைச்சுனவங்க அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லும்போது, மாணிக்க வாசகர் அப்படிங்கிறது அவன் பேர் கிடையாது, அது நான் அவனுக்கு கொடுத்த தீக்ஷா நாமம். அந்த தீக்ஷா நாம எனக்கு தெரியும், இன்னொரு ஆள் அவனுக்கு தெரியும், அவ்வளவுதான். 2 பேரை தவிர மாணிக்க வாசகர் பேர் யாருக்குமே தெரியாது. நான் கொடுத்த தீக்ஷா நாமத்தை வச்சு நீங்க அவனை கூப்பிட்டேன்னாக்க பார்த்துடுவாரு. இந்த நாமா எப்படி இவாளுக்கு தெரிஞ்சது, கண்டிப்பா சுவாமி தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வருவார், நீங்க அவர் அழிச்சுன்னு வந்துடுவோம். இப்படின்னு சுவாமியாவே தன்னுடைய வாக்குனால அவருக்கு மாணிக்க வாசகர்னு பேர் வச்சிருக்கேங்கிறது, பேரை வச்சது மாத்திரம் இல்லாம பேரை வச்சதும் நான் தான் அப்படின்னு இவாள்கிட்ட சொல்லி இப்படி அவளை கனெக்ட் பண்ணி விட்டு காட்டுக்கு போய் அவள் அழிச்சுன்னு வரும். தீட்சிதாலாம் போய் மாணிக்க வாசகர் அப்படி வந்து மேற்கொண்டு அந்த அது அடுத்த லீலை தனியா நடக்கிறது, பௌத்தால ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமான. அதனால இந்த அளவுல இந்த ஆவணி மூலத்துல பேர்பட்ட உன்னதமான லீலையா நாம் எல்லாரும் ஸ்மரிக்கிறதுக்கே பாக்கியம் பண்ணிருக்கோம். புரிஞ்சுதா? நாளைக்கெல்லாம் மதுரையில வந்து அவ்வளோ கோலாகலமா அதை சுவாமி வைகை ஆத்துக்கே அழைச்சின்னு போய் லீலையெல்லாம் நடத்தி காட்டி ரொம்ப உத்தமமா கொண்டாடுவார். கொஞ்சமாவது அதை ஸ்மரிச்சுக்கணும், நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுடைய தூக்கெல்லாம் போனாலும் பரவாயில்லன்னு சித்தனையா பேசிட்டு இருக்கோம். அதனால அந்த சுவாமியினுடைய கிருபையினால எல்லாருக்கும் பூர்ணமான ஞானம் ஏற்பட்டு சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு பிரார்த்திச்சு. பார்வதி பதையே.